மருத்துவம் படிக்க ரஷ்யாவிற்கு சென்று அங்கு போய் வழக்கில் கைது செய்யப்பட்ட தன்னை போர் முனைக்கு அனுப்ப உள்ளதாகவும் தன்னை காப்பாற்ற கோரியும் கடலூர் மாணவர் கூறும் ஆடியோ வெளியான நிலையில் மகனை மீட்டுத்தரக் கோரி ஆட்சியரிடம் பெற்றோர் மனு அளித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ மனுவில் என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த மாணவரை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க சாத்தியம் இருக்கா? அதாவது காயத்ரி, காட்டுமன்னார் கோயில் அருகே ரஷ்யா நாட்டிற்கு படிக்க சென்ற மருத்துவ மாணவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் முடிவு செய்துள்ளதாகவும் அவரை காப்பாற்ற தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாணவன் ஆடியோ மூலம் கோரிக்கை வைத்துள்ள நிலையில தற்போது மகனை மீட்பதற்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் நேரில் சந்தித்து மனுவை தற்போது அளித்திருக்காங்க. அது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள பாளையங்கோட்டை கீழ்பாதையில் வசித்து வருவது சரவணன். இவரது மகன் கிஷோர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்புக்காக சென்றிருக்காரு. இவருடன் எடப்பாடி பகுதியை சேர்ந்த நிதிஷ் என்பவரும் சேர்ந்து 2 பேரும் அங்க தங்கியிருந்திருக்காங்க. இருவரும் 3 ஆண்டு மருத்துவ படிப்பை முடிப்பதற்காக அங்க தங்கியிருந்த நிலையில அங்க தங்கியிருந்து பகுதி நேர வேலையும் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது வாடிக்கையாளர் ஒருவர் பொருட்களை டெலிவரி செய்யும் போது ரஷ்ய நாட்டால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 2 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவரது பெற்றோருக்கு ரஷ்ய நாட்டு மூலம் காவல்துறையினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக உடனடியாக பெற்றோர்களும் உறவினர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் தமிழக முதல்வரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. கடந்த 2 வருடங்களாக இந்த நிலையில திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை திடீரென உள்நாட்டு நடைபெறும் உக்ரைன் போருக்கு அடுத்து செல்ல வல்கடையமாக அவர்களை தனி அறையில் கூட்டி சித்திரவதை செய்து அவரிடம் ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாகவும் மாணவன் ஒரு ஆடியோ தற்போது வெளியிட்டிருந்தான். அதை தொடர்ந்து மாணவன் வெளியிட்டு ஆடியோ வெளியிட்டு 15 நாட்களுக்கு மேல ஆன நிலையில தற்போது நேற்று முன்தினம் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது தன்னை வேனில் போருக்கு வேனில் அழைத்து செல்வதாகவும் என்னை காப்பாற்றுங்கள் என்று ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்நிலையில் தொடர்ந்து மாணவனை கடந்த 15 நாட்களாக பெற்றோர்கள் தொடர்பில் இல்லாத நிலையில மாணவனை மீட்க கோரியும் மாணவனை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் சந்தித்து மனு அளிப்பதற்காக இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர் சென்றவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா வேனில இருந்து கீழே இறங்கி மாணவனுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு மாணவனை மீட்க வேண்டும் என்று கோஷமிட்டு மாவட்ட ஆட்சியர் அங்கு நடைபெறும் மனு குறைதீர் முகாம்ல பங்கேற்று அவர் மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் மனுவும் அழைச்சிருக்காங்க. மனுவை பெற்ற சிபிஆர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்காருனாக்க மாணவனை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதிமொழியும் அளித்திருக்காரு. நன்றி பிரசன்னா.